காம்படிட்டிவ் எக்ஸாம்பிளை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கண்டிப்பாக எல்லாராலையும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியலைன்னா எல்லோரும் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்னால தான். நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், பிலீவ் யோர் செல்ஃப். என்னங்க எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பிலீவ் யோர் செல்ஃப் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? முதல் விஷயமே அதுதாங்க. ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃபை நீங்கள் நம்பணும். உங்களால் முடியும், கண்டிப்பாக எக்ஸாமில் சக்ஸஸ் ஆக முடியும், ஒரு ஆஃபீஸராக உங்களால் வர முடியுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். வெளியே இருந்து யார் முடியும் முடியாதுன்னு என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்பணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, செட் யுவர் கோல். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த ஆஃபீஸராக வர போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே கிளியர் கட்டாக நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறமா யோசிச்சுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலான்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே குரூப் 1 இல்லை குரூப் 2 இல்லை குரூப் 4 எந்த எக்ஸாம் என்ன ஆஃபீஸர் ஆக போகிறீங்கிறத ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஆக போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்கன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. சிலபஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க. எந்தெந்த யூனிட்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. 4th ஸ்டெப், இப்போது சிலபஸை பார்த்தாச்சு. அடுத்ததாக புக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸு, அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு என்னென்ன தேவைப்படுதோ ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடியாக உங்கள் கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 5th ஸ்டெப் என்னென்னா, ஷெட்யூல்ஸ் டு ஸ்டடி. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க? பேட்ச் ஏதாவது சேர போகிறீங்களா, இல்லை செல்ஃப் ஸ்டடியா, இல்லை அகாடமி போய் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்கே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம படிக்க முடியும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லியும் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்க போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் கிடைக்கும், எந்தெந்த டைம்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கன்சிஸ்டன்சி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. டெய்லியுமே இத்தனை மணி நேரம்னா கண்டிப்பாக அத்தனை மணி நேரம் படித்தே ஆகணும். ஒரு நாள் படிக்கலாம், அடுத்த நாள் படிக்காமல் விட்டுடலாம் அப்படின்லாம் இல்லாமல் டெய்லியுமே ரெகுலராக நீங்கள் படிங்க. கேப் இல்லாமல் படிக்கும் போது தான் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்ததாக ரிப்பீட் ரிவிஷன். இப்போது ரிவிஷன் எப்படி போகணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா 6வது நாள் ஃபுல்லாகவே ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னன்னைக்குமே நீங்கள் டெய்லியும் ரிவிஷன் பண்ணணும். அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அடுத்ததாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டெஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு விஷயம் டெஸ்ட்டு போடுறத பற்றி தான். டெஸ்ட் எப்படின்னா, வீக்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ சிலபஸ் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஃபுல் டெஸ்ட் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, எப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக எழுத முடியும். இந்த மாதிரி எழுதினா தான் மெயினாக நம்ம அங்கே போய் எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக நம்மளால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அடுத்ததாக லாஸ்ட், இது என்ன அப்படின்னா, இது ஒரு பர்சனல் அட்வைஸாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படிங்கிறத வெளியே ரிவீல் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சிலர் நெகட்டிவாக கூட சொல்லலாம். நெகட்டிவானா எப்படின்னா, இதெல்லாம் ஏன் படிக்கிற, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் படித்தா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, நீ வேறு ஏதாவது வேலை பாரு, இல்லை வேறு ஏதாவது பண்ணு, அந்த மாதிரி டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதா கேட்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் விஷயங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வெளியே சொல்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட்ஸ் வரும். இதனால் உங்களை படிக்கிறதுல எந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆக போகிறது இல்லை அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை சொல்லி இது மாதிரி தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜெயித்ததுக்கப்புறமாவே எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாகவே சொல்லிக்கலாம். ஜெயிச்சுட்டு சொல்கிறதுன்றது வேறு, ப்ராசஸில் இருக்கும்போது சொல்கிறதுங்கிற வேறு. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுடைய கோலை கொண்டு போங்க. உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.